கேமிஃபைடு கான்செப்டாக எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? நான் உங்கள்கிட்ட சிம்பிளான கொஸ்டின்ஸ் கேட்பேன், நீங்களே எனக்கு ஆன்சர் சொல்ல போகிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் இந்த கால் ஜாயின் பண்ணது நாங்கள் கேண்டில் ஸ்டிக்னா என்னன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ நான் கேம் அப்படியே உல்ட்டா பண்ண போகிறேன், நீங்கள் தான் எனக்கு சொல்ல போகிறீங்க எல்லாமே. இந்த எக்ஸாம்பிள் முடித்த உடனே கேண்டில் ஸ்டிக்னா என்ன, டைம்னா என்னங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். பெண்டிங் ஆர்டர்ஸ் பற்றி கேட்டிங்க இல்லையா? இன்னொருத்தவங்க வந்து அந்த விக்கு ஏன் ஃபார்மாக சொல்லி கேட்டிருந்தீங்க. இதுக்கான எல்லா ஆன்சரும் உங்களுக்கு இதிலே கவர் ஆகிடும். சரி, குயிக்காக உள்ள போயிடலாம். என்னோடய ஸ்க்ரீனில் 2 லைன்ஸ் இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுதுங்க. ஓகே, சரி. நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், நல்லா கவனிங்க. எனக்கு 1 மணி நேரம் தான் டைம் இருக்குது. சரியா? என்கிட்ட ஒரு சம்திங் ஒன்று இருக்குது. அந்த பொருளை நான் விற்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? எனக்கு 1 மணி நேரம் தான் டைமு. அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே அதை நான் செல் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு போகணும். நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ தான் நான் உள்ளே வந்திருக்கேன், எனக்கு 1 மணி நேரம் தான் டைம் இருக்குது, நான் 50 ருபீஸ்க்கு இதை நான் செல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போர்டு மாட்டிட்டேன். சரியா? இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, என்னோட இந்த க்ரீன் லைன் இருக்குல்ல, இதுதான் என்னோடய 50 ருபீஸ் லைனு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், 50 ருபீஸ்க்கு கீழே அப்படின்னா இது மேபி என்ன இருக்கலாம், 45 இருக்கலாமா? நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறேன். சரியா? 45 இருக்கலாம். அடுத்து என்ன இருக்கலாம், 40 இருக்கலாமா? நான் 5 பாயிண்ட்ஸாக குறைச்சிட்டே போகிறேன். அதே மாதிரி அப்சைடு போனீங்க அப்படின்னா 55 இருக்கலாம், 60 இருக்கலாம். சரியா? உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? கீழே இருக்கிறது எல்லாமே ப்ரைஸ் கம்மியாகிட்டே போகும், மேலே போக போக ப்ரைஸ் அதிகமாகிட்டே போகும். சரியா? இப்போ நல்லா கவனிங்க. நான் இந்த ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், எனக்கு 1 மணி நேரம் தான் டைம் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். இந்த 1 மணி நேரத்தில் நான் எந்த அளவுக்கு நான் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் பண்ண போகிறேன். சரி, இப்போ நான் 50 ருபீஸ்க்கு நான் ஆரம்பிக்கிறேன். சரியா? என்கிட்ட யாருமே வாங்க வரல. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், சரி ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸை கீழே இறக்குறேன். அப்படி சரியா? கீழே இறக்குறேன் அப்படின்னா என்ன பண்ணுறேன், டிஸ்கவுண்ட்டாக நான் கொடுக்குறேன்னு அர்த்தம். சரியா? 50 ரூபா தான் நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். என்கிட்ட யாருமே வாங்க வரல, எனக்கு டைம் அதிகமாகிட்டே இருக்குது. 1 மணி நேரத்துக்குள்ள நான் என்ன பண்ணிடணும், அதை நான் செல் பண்ணியே ஆகணும். சரி, கம்மியாக கொடுத்து ஆளுங்களை வர வச்சோம் அப்படின்னா பிஸ்னஸ் இன்னும் அதிகமாகும்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் ப்ரைஸை கம்மி பண்ணி 45 ரூபாய்க்கு இறக்குறேன். இப்போ என்னோடய கேண்டில் ரெட்டாக இருக்குமா, க்ரீனாக இருக்குமா? ரெட்டாக இருக்கும். ஏன் ரெட்டாக இருக்கும்? டார்கெட் பிரைஸை விட கீழே இறக்குறீங்க. ஓபன் பண்ண பிரைஸ் விட கீழே வந்து இல்லை, நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வராதீங்க. எனக்கு ஜென்ரல் மீனிங் சொல்லுங்கள். நீங்கள் டார்கெட் ப்ரைஸோட கம்மி பண்ணுறீங்க. நான் நஷ்டத்துக்கு விற்கிறேன். இது இன்னும் காமனாக இருக்கா? நான் நஷ்டத்துக்கு விற்கிறேன். அப்போ நஷ்டங்கிறதுக்கு நம்ம ஜென்ரலாகவே என்ன போடுவோம், சோப்பு கலர் தான் நம்ம போடுவோம் இல்லையா? சரி, இப்போ என் கேண்டில் ரெட் ஆகிடுச்சு. இது எல்லாத்துக்கும் புரியுதா இல்லையா? ஓகே. 45 ரூபாய்க்கு நான் கொடுத்தோம், யாருமே வாங்கலை. என்னோடய அடுத்த மூவ் என்னவாக இருக்கும்? 40 ரூபா. 40. எக்ஸாக்ட்லி. கீழே வந்துட்டேன். 40 ரூபான்னு வந்தோடனே இந்த நியூஸ் அப்படியே ஒரு காட்டுத்தீ மாதிரி, வைல்ட் ஃபயர் மாதிரி எல்லாத்துக்கும் போகுது. 40 ரூபாய்க்கு இந்த பொருள் கிடைக்கிது, இது ரொம்ப ரேரு, 40 ரூபாய்க்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்கிட்ட வாங்குறாங்க. அப்போ ப்ரைஸ் என்ன ஆகும்? என்கிட்ட இருக்கிறது நல்ல கவனிங்க, என்கிட்ட இருக்கிறது 1 மணி நேரம் டைம். 50 ரூபாய்க்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட அதோட குவான்டிட்டி 10 தான் இருக்குது. நான் அந்த 10 விற்றுட்டா போதும். நான் 40 ரூபான்னு போட்டோன்னே 2 பேர் வாங்கிட்டாங்க. அதை அடுத்து என்னோடய மைண்ட் எனக்கு என்ன ஆகும்? 45க்கு போவேனா? ஏன்னா என்கிட்ட இருக்க குவான்டிட்டி குறைய குறைய என் ப்ரைஸ் ஏறிக்கிட்டே போகும். இது இந்த லாஜிக் தானே? கிளியராக கைஸ் எல்லாத்துக்கும்? எனக்கு எல்லாருமே ஆன்சர் பண்ணால் தான் நான் அடுத்து நான் போவேன். என்கிட்ட இருக்க அளவு குறைய குறைய நான் இஷ்டத்துக்கு நான் ப்ரைஸ் சொல்லுவேன். என் இஷ்டம் தான் ப்ரைஸு. நான் என்ன சொன்னாலும் நீங்கள் வாங்கி தான் ஆகணும். ஏன்னா அதுக்கான டிமாண்டை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். எப்படி க்ரியேட் பண்ணேன்? 40 ரூபான்னு போட்டு குறைச்சோன்னே எல்லோரும் வந்துட்டீங்க. நீங்கள் வந்தோடனே நான் ப்ரைஸ் ஏற்றிடுவேன். இது எல்லாத்துக்கும் கிளியரா? கிளியர். ஓகே, சரி. நான் இருக்கிறதுலே நான் கம்மியாக போன ப்ரைஸ் இங்கே எது? 40 ருபீஸா? 40 ருபீஸ் 2 வச்சுருக்கீங்க. ஓகே, 40 ருபீஸில் 2 குவான்டிட்டி நான் சேல் பண்ணியிருக்கேன். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த இடத்துல 40 ருபீஸு எத்தனை குவான்டிட்டி செல் பண்ணியிருக்கேன்? 2 குவான்டிட்டி செல் பண்ணியிருக்கேன். 2QTYன்னு போடுறேன். குவான்டிட்டியோட ஷார்ட் ஃபார்மு QTY. சரியா? யாருக்காவது புரியலன்னா சொல்லுங்கள். நான் ஒரு சில வார்த்தைகள் நான் சப்போஸ் நான் இங்கிலீஷில் சொல்லிடுவேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்கள், நான் தமிழில் நான் சொல்கிறேன். ஓகே, 40 ருபீஸ்க்கு 2 பொருள் நான் விற்றுட்டேன். இப்போ எனக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், நான் ஜஸ்ட் ஒரு மார்க் மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன். இதுதான் என்னோடய 40 ருபீஸ் லைன். சரியா? இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், சரிலாம் வாங்கிட்டாங்க, ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 45 ரூபாய்க்கு இப்போ விற்கிறேன். சரியா? 45 ரூபாய்க்கு என்கிட்ட அடுத்து ஒரு 2 பேர் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோடய மைண்ட் என்ன ஆகிடும், எல்லோரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து என்ன ஆகும்? அடுத்து நான் என்ன பண்ணுவேன்? நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? சரி, இல்லை நல்ல கவனிங்க. இது வரைக்கவே நம்ம 45ல் தான் இருக்கோம். நீங்கள் 50க்கு விற்றாலே உங்களுக்கு என்ன ஆச்சு? அது லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. இங்கே நான் 40க்கு 2 விற்றுட்டேன்.
45க்கு 2 விற்றுட்டேன். என்கிட்ட மொத்தம் இருக்கிறதே 10 தான். 4 ஆல்ரெடி நான் விற்றுட்டேன். 4மே நஷ்டத்துக்கு விற்றுருக்கேன். மைண்டில் வச்சுக்கோங்க, 4மே லாஸுக்கு நான் செல் பண்ணியிருக்கேன். இப்போ என்கிட்ட மீதி இருக்குது 6 குவான்டிட்டி என்கிட்ட மீதி இருக்குது. மக்கள் என்கிட்ட வந்து குமிஞ்சு நிற்கிறாங்க என்கிட்ட வாங்குறதுக்காண்டி. இப்போ என்னோடய மைண்ட் என்ன இருக்கும், உங்களோட மைண்டு இப்போ என்ன இருக்கும், எவ்வளோக்கு விற்கலாம் நீங்கள் சொல்லுங்கள். 55. நான் 55. ஏன் 70லாம் இருக்காதா? 60 70 மேல போலாம். இப்ப நம்ம போட்டதால அந்த ஒரு கணக்கு சொன்னேன். நீங்க விரும்புறாங்க விலை சார், நீங்க விரும்புறாங்க விலை. ஆமாம், அதாவது அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன சொன்னால் வாங்குவாங்க. நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு இப்போ மைண்டு முடிவாயிடுச்சு. சரி, நம்மள்ட்ட இப்போ எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, நான் சொல்கிறது தான் ப்ரைஸு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ ஆசை ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆசை ரொம்ப அதிகமாகவும் நான் என்ன பண்ணிட்டேன், 50 ரூபாய்க்கு நான் விற்க வேண்டிய பொருளை இன்க்ரீஸ் பண்ணி 70 ருபீஸ்க்கு நான் ஏற்றிட்டேன் ப்ரைஸை. சரியா? இந்த லைன் வந்து என்னோட 70 ருபீஸ் லைன். யாருக்கு எதுவும் டவுட் அப்படின்னா உடனே கேளுங்க, உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் நான் அடுத்த ஸ்டெப்பு போவேன். 70 ருபீஸில் ஏற்றிட்டேன். நான் அப்படி 70 ருபீஸ் ஏற்றின உடனே எனக்கு வந்து க்ரீன் கேண்டலாக இருக்குமா, அது ரெட் கேண்டலாக இருக்குமா? க்ரீன் ஆகிடும். ஓகே, க்ரீன் மாற்றிடலாமா? சரி, க்ரீன் மாற்றியாச்சு. 70 ருபீஸ்க்கு நான் 2 குவான்டிட்டி விற்றுட்டேன். இப்போ நான் டோட்டலாக எவ்வளோ விற்றுருக்கேன், என்கிட்ட எவ்வளோ மீதி இருக்குது? 4 பேலன்ஸ். ஓகே, 4 குவான்டிட்டி இன்னும் பேலன்ஸ் இருக்குது. சரியா? நான் இப்போ 70 விற்றோன்னு என்ன ஆகிடுச்சு, என்கிட்ட இன்னும் 4 இன்னும் குவான்டிட்டி இன்னும் பேலன்ஸ் இருக்குது. 70ங்கிறது ரொம்ப ஓவர் ப்ரைஸ்ப்பா, இவன் வந்து ரொம்ப ஆசைப்படுறான், ரொம்ப வந்து க்ரீடியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, யாருமே என்கிட்ட வரல, பக்கத்து கடைக்கு போயிட்டாங்க எல்லோரும். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், பயந்துட்டேன். ஐயோ, நம்ம வந்து 70 சொன்னது தப்பு போல், எல்லாருமே போயிட்டாங்க, ப்ரைஸ் நம்ம வந்து குறைப்போம். எனக்கு வந்து 1 மணி நேரம் தான் டைம் இருக்குது, ஆல்ரெடி 50 மினிட்ஸ் ஆகிடுச்சு, எனக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் எனக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே நான் வந்து பேலன்ஸ் நான் விற்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 70க்கே விற்பீங்களா, ப்ரைஸை குறைப்பீங்களா, இல்லை இன்னும் ஏற்றுவீங்களா? ப்ரைஸை குறைப்போம் ப்ரோ. குறைக்கணுமா? ஓகே, 60க்கு வரலாமா? வரலாம். சரி, இப்போ என்னோடய கேண்டில் எப்படி இருக்கும், க்ரீனாக இருக்குமா ரெட்டாக இருக்குமா? ரெட்டா தான் ப்ரோ. சாரி, க்ரீனா இருக்கும். அது எப்படி க்ரீனாக இருக்கும்? நான் தான் 70லேருந்து 60க்கு குறைச்சல வந்திருக்கேன், எப்படி க்ரீனாக இருக்கும்? திருப்பி சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி, அதுதான் மேட்டர். அப்போ நான் கொண்டு வந்த ப்ரைஸுங்கிறது எனக்கு கொடுத்த அந்த 1 மணி நேரம். நான் என்ன சொன்னேன், எனக்கு கொடுத்த 1 மணி நேரத்தில் நான் விற்கணும். அந்த 1 மணி நேரம் ஸ்டார்ட் ஆன அந்த ஸ்டாப் வாட்சில் நீங்கள் கொடுத்துருப்பீங்களா டைம், 1 மணி நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ நான் என்ன ப்ரைஸ் சொன்னேனோ அதுதான் என்னோடய ஸ்டார்டிங் ப்ரைஸு, அதுதான் என்னோடய ஓப்பன் ப்ரைஸு. இதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ என்னோடய டைம் முடிஞ்சு போச்சு, எனக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. நான் 70க்கு விற்று என்கிட்ட யாருமே வாங்கவே இல்லை, அதனால் நான் வந்து 10 ரூபா குறைச்சி 2 குவான்டிட்டி நான் விற்கிறேன். இப்போ விற்றோன்னே எனக்கு என்ன ஆகிடுச்சு, எவ்வளோ வந்திருக்கு, 8 வந்துருச்சா? சரி, 8 வந்துருச்சு. சரி, இது 4ஆக மாற்றிட்டோன்னா நமக்கு டோட்டலாக 10 வந்துடும் இல்லையா? எனக்கு வந்து டைம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்க மீதியை நான் வந்து செல் பண்ணிட்டு போகணும். அதனால் நான் வந்து 60 ருபீஸ்க்கு நான் செல் பண்ணிட்டேன். சரி, இப்போ இங்கே ப்ரைஸ் உங்களுக்கு இப்போ என்ன இருக்குது, நான் வந்து ஒரே ப்ரைஸில் நான் வந்து விற்கவே இல்லை, டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ்லாம் நான் வந்து விற்றுருக்கேன் அந்த 1 மணி நேரம் டைமுக்குள்ளே இருக்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதாவது நான் இங்கே விற்றது வந்து ஒரு செல்ஃபோன் வச்சுக்கோங்க. மேபி செல்ஃபோன் 50 ரூபாய்க்கெலாம் கிடைக்காது, மேபி நீங்கள் காயை எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஓகே, தக்காளி வச்சுக்கோங்க, அதுதான் இப்போ ரொம்ப பயங்கரமாக விற்றுட்டுருக்கு. தக்காளி நான் விற்றுருக்கேன். சரியா? தக்காளி வந்து நான் அந்த 1 மணி நேரத்தில் நான் விற்ற ப்ரைஸ் வந்து இந்த 4 ப்ரைஸுக்கு விற்றுருக்கேன். 40 ரூபாய்க்கு விற்றுருக்கேன், 45 ரூபாய்க்கு விற்றுருக்கேன், 50 ரூபாய்க்கு தான் நான் வந்து கொண்டு வந்தது 50 ரூபாய்க்கு தான். ஆனால் நான் இந்த டிஃப்ரெண்ட் 4 ப்ரைஸஸ் நான் விற்றுருக்கேன். இந்த டிஃப்ரெண்ட் 4 ப்ரைஸஸ் இருக்குல்ல, இதுதான் ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். ஓப்பனுங்கிறது என் டைம் ஸ்டார்ட் ஆகும் போது நான் என்ன ப்ரைஸில் நான் கொண்டு வந்தேங்கிறது என்னோடய ஓப்பன் ப்ரைஸு, அதுதான் இங்கே இருக்க 50 ருபீஸ். லோங்கிறது ப்ரைஸ் எனக்கு இந்த 40 ருபீஸ் வரைக்கும் வந்திருக்குல்ல, அதை நான் எப்படி நான் டினோட் பண்ணலாம் சார்ட்டில், ப்ரைஸ் எனக்கு ஸ்டார்ட் ஆனது 50 ரூபாங்கிறது எனக்கே தெரியும், ஆனால் அது எவ்வளோ தூரம் வரைக்கும் கீழே போயிருக்குங்கிறத எனக்கு எப்படி நான் தெரிஞ்சுக்குவேன், அதுதான் இந்த விக்கு. புரியுதா? விக்குங்கிறது என்னென்னா சின்னதாக ஒரு கோடு மாதிரி இருக்கும். உங்கள் ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து ப்ரைஸ் எப்படி அப் அண்ட் டவுன் ஆகிருக்கோ, எவ்வளோ தூரம் வரைக்கும் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், 40 ரூபா வரைக்கும் நான் விற்றுருக்கேன் அப்படின்னா, அந்த 40 ரூபா வரைக்கும் ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா அந்த லைன் பேர் தான் விக்கு. விக்கு பற்றி என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கேன். யாருக்காவது டவுட்னா கேளுங்க, இப்போ கேளுங்க. ஓகே, சரி, இப்போ அடுத்து பாருங்கள். இதே மாதிரி கீழே வந்துச்சு, இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், மேலே போனோமா, 70 ருபீஸ் வரைக்கும் போனோமா, 70 ருபீஸ் வரைக்கும் நம்ம ஹையாக மேலே போனோம். ஆனால் க்ளோஸ் ஆனது என்ன, 60 ரூபாவில் தான் நம்ம வந்து கடைசியாக முடிச்சுட்டு போனோம். என்கிட்ட 10 குவான்டிட்டியும் நான் 60 ருபீஸில் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போ 50 ரூபாவில் ஸ்டார்ட் பண்ணி 60 ரூபாவில் முடிச்சிருக்கேன். ஆனால் இந்த 1 மணி நேரம் கேப்புக்குள்ளே இருக்க 40 ரூபாய்க்கும் நான் போயிருக்கேன், 70 ரூபாய்க்கும் போயிருக்கேன்.
அப்போ அந்த இடங்களில் நம்ம வந்து சார்ட்டில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த விக்கை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த விக்குங்கிறது என்னது, ப்ரைஸ் ஒரு டயத்தில் அங்கே போச்சு, ஆனால் அங்கேயே அது நிற்கலை, திருப்பி கீழே இறங்கி க்ளோஸ் ஆகும்போது எனக்கு 60 ரூபாவில் க்ளோஸ் ஆச்சு. இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகே ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு டவுட். அப்படின்னா இந்த ரெட் ஏரியாவில் வந்து எந்த டிரான்சாக்ஷனுமே நடக்கலையா? ஒன்லி ஹைப் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா விக்கில் தான் வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இல்லை, அதாவது விக்கி இருக்காங்க, வாங்கியிருக்காங்க. பட் இந்த க்ரீன் ஏரியாவில் ஏதாவது நடந்திருக்கா? இல்லை, நீங்கள் வந்து எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லுங்கிறதுக்காண்டி இந்த தக்காளி எக்ஸாம்பிள் வச்சு சொன்னேன். நீங்கள் வந்து ரியல் டைம் மார்க்கெட்டில் போனீங்க அப்படின்னா எல்லாமே அல்காரிதம்ஸ் தான். ஓகேங்களா? எவ்ரிதிங் இஸ் கண்ட்ரோல் பை தி அல்காரிதம்ஸ். ஓகேங்களா? அல்காரிதம் தான் ப்ரைஸ் வந்து டெலிவரி பண்ணும். நீங்கள் வந்து மேனுவல் ட்ரேடிங்லாம் இப்போலாம் கிடையாது அதெல்லாம். ஓகேங்களா? எல்லாமே அல்காரிதம்ஸ். ப்ரைஸை எஃபிஷியண்ட்டாக டெலிவரி பண்ணுறது தான் மார்க்கெட்டோட பேரடைம். நீங்கள் நல்லா கவனிங்க, நீங்கள் 50 ரூபா 60 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டே போகிறீங்க, ஆனால் ட்ரேடிங் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃப்ராக்ஷனில் இருக்கும். அப்சல்யூட்லி கரெக்ட். ஓகேங்களா? ஃப்ராக்ஷன்னா என்ன அர்த்தம்னா, தமிழில் சொல்கிறேன், புள்ளிக்கு அப்புறமேட்டு நிறைய இலக்கங்கள் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ 50 ரூபானா, இப்போ நீங்கள் மார்க்கெட் போனீங்கன்னா உங்களுக்கு இப்போ யாரும் இப்போ 5 ரூபா கூட யாரும் வாங்க மாட்டுறாங்க. ஓகேங்களா? 1 ரூபாலாம் இப்போ ஆல்மோஸ்ட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 5 ரூபா தான் மினிமம் இப்போல்லாம். ஆனால் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பைசாவில் வரும். சரிங்களா? இந்தியன் ருபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பைசாவில் வரும். நீங்கள் இப்போ ஃபாரின் கரன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா பென்னிஸ்ன்னு சொல்லுவாங்க. லோயஸ்ட் வேல்யூ அதுதான். அவங்களோட அந்த வேல்யூக்கு அப்புறமேட்டு 4 டிஜிட் 5 டிஜிட் வரும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்னா, நீங்கள் நம்மளோட 1 ரூபா இருக்குல்ல, 1 ரூபாயை 100 பிரித்தா என்ன அது பேர் என்ன? பைசா. மறந்தோம் எல்லாரும். 1 ரூபாய் 100 பிரித்தா அது பேர் என்ன? பைசா. கரெக்டா? 100 பைசா. 100 பைசா. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். 1 ரூபாயை 1000 பிரிங்க. இப்படி தான் ப்ரைஸ் வந்து டெலிவரி ஆகும். அப்போ இந்த விக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விக்லையும் உங்களுக்கு ஆர்டர்ஸ் இருந்திருக்கும். அந்த ஆர்டர்ஸை மார்க்கெட் பிக்கப் பண்ணிவிட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா பையர்ஸ் எல்லாருமே கண்ட்ரோலாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு ஹை வேல்யூ போயிட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது, அதாவது நான் சொன்னேன்ல டைம் சொன்னேன்ல 1 ஹவர், அந்த 1 ஹவரில் ப்ரைஸ் எங்கே உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக இருந்துச்சோ, லாஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன், அதாவது நீங்கள் இந்த பையர்ஸ் எல்லாம் மறந்துடுங்க. லாஜிக் படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டயத்தில் ப்ரைஸ் என்னவாக இருக்குது. நான் அந்த 1 மணி நேரம் அந்த ஸ்டாப் வாட்ச் சொன்னேன்ல, அந்த ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ண உடனேயே என் ப்ரைஸ் 50 ரூபான்னு இருந்துச்சு. என் ஸ்டாப் வாட்ச் முடியும் போகும்போது என் ப்ரைஸ் வந்து 60 ரூபா இருந்துச்சு. அப்போ ஓப்பனை விட க்ளோஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் க்ரீன் கேண்டில். இதுதான் கேண்டலோட லாஜிக்கு. இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல சார், அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் விக்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹைப்புன்னு சொல்லலாம். ஆனால் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா, ஆஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியராக எனக்கு அந்த ப்ரைஸ் டெலிவரிஸ் எப்படி போகுங்கிறது எனக்கு வந்து ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. ப்ரைஸ் வந்து எப்போதுமே எஃபிஷியண்ட்டாக வச்சுக்க தான் மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து அந்த பையர் செல்லர் ப்ரெஷர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் படி ஒன்று இருக்கும். ஆனால் ரியலாக என்ன நடக்கும் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக டெலிவரி பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. நாங்கள் எஃபிஷியன்சின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கே 40 45 50 55 சொல்லிட்டு நம்ம ஈஸியாக போயிட்டோம். உங்களுக்கு புரியாமல் நான் சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் ரியல் மார்க்கெட் இப்படி ஒர்க் ஆகாது. 40 ரூபாய்க்கு கொடுக்குற ரிபீட் ப்ரைஸ், ஆஸ்க் ப்ரைஸ் 45, இப்போலாம் ஒர்க் ஆகாது. 40.00001, 45.00002 இப்படி இருக்கும். ஒரு அது தெரியும் பைசா விடையும் கம்மியான அளவு, அது ரொம்ப ரொம்ப சின்ன லெவலு. ஓகேங்களா? அப்படி தான் ப்ரைஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக போகும். அப்போ 40 ருபீஸில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னா, ரியல் டைம் எக்ஸாம்பிளே சொல்கிறேன். HDFC பேங்க் எடுத்துக்கோங்க. HDFC பேங்க் தான் இந்தியாவிலே பெரிய பேங்க். ஓகேங்களா? ப்ரைவேட் பேங்க், அதுதான் இந்தியாவிலே பெரிய பேங்க். இப்போ HDFC பேங்க் வந்து ஒரு கம்பெனி மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, 40 ரூபாய்க்கு அந்த கம்பெனி ஸ்டாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு 40 ரூபாய்க்கே எல்லாமே கிடச்சிருமா? 40 ருபீஸ்க்கு அவங்க வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா 40 ருபீஸ்க்கே எல்லா ஸ்டாக்கும் அவங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா 40 ருபீஸ்க்கு விற்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இப்போ 40 ருபீஸில் ஒரு 1000 பேர் வாங்கிட்டாங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், டெலிவரி நடக்கும். இந்த விக்கு ஃபார்ம் ஆகிறது ஏங்கிறது சொல்லிட்டேன். பாடி உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அது அங்கே வந்து பையர்ஸ் வந்து கண்டினியூஸாக பை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். பாடி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அங்கே பையர்ஸும் செல்லர்ஸும் வீக்காக இருக்காங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். இதில் எதுவும் டவுட் இருக்கா கைஸ்? எந்த டவுட்னாலும் கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். இப்படி தான் நம்ம வந்து சொல்லுங்கிறது கிடையாது. நமக்கு எப்படி புரியுதோ அப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு தக்காளி சொன்னால் புரியும்னா நீங்கள் தக்காளி வச்சுக்கோங்க. இல்லைனா நான் சொன்ன மாதிரி ஃப்ராக்ஷனில் சொன்னால் புரியும் அப்படின்னா ஃப்ராக்ஷனில் புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ எது பண்ணுறீங்களோங்கிறது கிடையாது. உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் எண்ட் ஆஃப் த டே மேட்டர்ஸ். அதுதான் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எதுவும் டவுட் இல்லை அப்படின்னா அடுத்த டாபிக் நம்ம போகலாம். டவுட் இருக்குன்னா கேளுங்க. ப்ரோ, அந்த பாடியில் வந்து அப்போ பையர்ஸ் நல்லா ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. பாடியில் எஸ் கரெக்ட். இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, 50, அதாவது 50 to 60 இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த ரேஞ்சில் பையர்ஸ் வந்து அதிகமாக பை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம்.
ஆக்சுவலாக பையர்ஸ்னு சொல்கிறத விட அங்கே தான் அல்காரிதம் வந்து ப்ரைஸ் அங்கே தான் அதிகமாக பை பண்ணியிருக்கு. நீங்கள் வந்து பையர்ஸுங்கிற கான்செப்ட்லாம் நீங்கள் மறந்துடுங்க. அது வந்து ரொம்ப ஓல்டு ஸ்டைலாக இருக்குது. ஏன்னா ஆதி காலத்துலேருந்து இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும், பையர்ஸ் செல்லர்ஸ்னு சொல்லிட்டு. இனிமேட்டு அல்காரிதம்னு சொல்லி பழகுங்க எல்லாரும். ஓகேங்களா, அல்காரிதம் தான் ஆர்டர் போடும். யாரும் மேனுவலாக போயிட்டு வந்து ட்ரேட் போட மாட்டாங்க. இன்னும் நீங்கள் சொல்ல போனோம் அப்படின்னா ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் ட்ரேடிங்னு சொல்லிட்டு தனி கீபோர்டே இருக்குது. நீங்கள் இப்போ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற கீபோர்ட்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. நம்ம வச்சிருக்கோம்ல ABCDலாம் போட்டு கீபோர்டு இருக்குல்ல, இப்படிலாம் அவங்க கீபோர்டு இருக்காது. ட்ரேடிங் ஃப்ளோரில் இருக்க ட்ரேடர்ஸ்க்காக தனியாக கீபோர்ட்ஸே இருக்குது. அந்தளவுக்கு அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே அல்காரிதம் தான் ப்ரைஸை டெலிவர் பண்ணும். ஓகேவா, அல்காரிதம்ஸ் இங்கே என்ன பண்ணியிருக்கு, கண்டினியூஸாக பை ஆர்டர்ஸ் வந்து எடுத்திருக்கு. அதனால க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. உங்களுக்கு எதுவும் புரியலனாலும் சொல்லுங்கள், என்னோடய ஸ்டைல் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருமே ஈக்குவல் தான், யாரும் யாரை விட சுப்பீரியர் கிடையாது. நம்ம வந்து லேர்ன் பண்ணுறதுக்காக தான் இங்கே இருக்கோம். நீங்கள் ஓப்பனாக நீங்கள் என்ன கொஸ்டினாலும் கேட்கலாம். சொல்லுங்கள். ஒரு டவுட், இப்ப அந்த கேண்டில் பேட்டர்ன்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்த கட்டு மூவ் ஆக முடியுமா, இல்ல SMCங்கிற கான்செப்ட் வச்சுட்டு நம்ம மூவ் ஆக முடியும்? இல்லை, பேசிக்கா கேண்டில் பிரைசஸ் புரியும், அது எப்படி மேல ஆகணும். ஆனா அந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன், ஹேமர் கேண்டில், டோஜி கேண்டில், ஒரு 50 பேர் வச்சிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சாதான் உள்ள சஸ்டெயின் ஆக முடியுமா? இல்லை அப்படி கிடையாது. அதுக்காக தான் நம்ம வந்து காலோட ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35-40 பேட்டர்ன் இருக்குது. நம்ம ஒன்றும் எக்ஸாமுக்கு போகல, அந்த கேண்டெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஓகேங்களா, இதே கேள்வி தான் ப்ரோ நானும் கேட்கலாம். நம்ம வந்து இதெல்லாம் அந்தளவுக்கு நீங்கள் உடனே மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எந்த கேண்டிலாக இருந்தாலும் நம்ம சொல்கிற 3 பேட்டர்னுக்குள்ளே தான் அது வரும். நீங்கள் 35 பார்க்குறதுக்கு நான் உங்களுக்கு 3 கேண்டிலாக சொல்லிட்டேன். ஸ்ட்ராங் கேண்டில், ஆவரேஜ் கேண்டில், வீக் கேண்டில். எனக்கு தெரிஞ்ச பேர் வச்சிருக்கேன். எனக்கு வந்து பேர் வைக்கிறலாம் சரியாக தெரியாது, எல்லாத்துக்கும் புரியணுங்கிறதுக்காண்டி சிம்பிளான பேர் எனக்கு தெரியும், அவ்வளோதான். சார்ட் தெரியுதா உங்களுக்கு? ஸ்ட்ராங் கேண்டில், ஆவரேஜ் கேண்டில், வீக் கேண்டில். ஏன்னா இப்ப என்ன நான் ஆரம்பத்துல எல்லாம் பண்ற யூடியூப்ல அடிச்சும் போது ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்கல்ல, ஆனா அடிப்படையில வந்து கேண்டில் பத்தி இது இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு பிம்பம் உருவாயிட்டே வந்துட்டே இருக்கு. அதுக்காண்டி எனக்கு ஒரு டெய்லியுமே தோணுது, மார்க்கெட்ல உட்காந்து பார்க்கும்போது இந்த இந்த இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ. ஆனா அத கடைசியில பார்க்கும்போது, மார்க்கெட்ல முடிஞ்சு பார்க்கும்போது அந்த கான்செப்ட் அங்க அப்ளை ஆயிருக்கு. ஆனா நம்ம கேண்டில பார்க்க நம்ம கான்செப்டை விட்டுறேன். இனிமேல் அப்படி பண்ணாதீங்க, நம்மளோட 3 கேண்டில் ஃபாலோ பண்ணிக்கங்க, சிம்பிளா வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே தேங்க்யூ. ஓகேவா, தேங்க்யூ மட்டும் பத்தாது, சார்ட்டை நீங்கள் மார்க் பண்ணி போடணும், அப்போ தான் அடுத்த காலம் உங்களை ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? இல்லை ப்ரோ, யூ கேன் கண்டினியூ. ஓகே ஓகே. யாருக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் காலில் ஆர்டர்ஸ்னால் என்ன, எத்தனை டைப் ஆஃப் ஆர்டர்ஸ் இருக்குது, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அல்காரிதம்ஸ் தான் ப்ரைஸை வந்து டெலிவரி பண்ணுதுன்னு சொன்னேன். அந்த அல்காரிதம்ஸ் வந்து எப்படி டெலிவரி பண்ணோம், அதுக்கு என்னென்ன ஆர்டர் டைப் இருக்குது, இதெல்லாம் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஹோம்ஒர்க் இருக்குது. நீங்கள் கால் மட்டும் ஜாயின் பண்ணிட்டு போனால் நான் வந்து விட்டுற மாட்டேன். எல்லாத்துக்கும் ஹோம்ஒர்க் இருக்குது. உங்களோட சார்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். உங்கள் சார்ட்டை ஓப்பன் பண்ணி 10 கேண்டில் எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, விக்கி உங்களுக்கு சொன்னார் இல்லையா, ஸ்ட்ராங் கேண்டில்னா என்ன, வீக் கேண்டில்னா என்ன, ஆவரேஜ் கேண்டில்னா என்னன்னு சொல்லிட்டு விக்கி உங்களுக்கு சொல்லியிருப்பார். அதில் எனக்கு நீங்கள் 10 கேண்டில் எடுத்து 1, 2 சொல்லிட்டு நம்பர் போட்டு அது என்ன கேண்டில் டைப்புங்கிறத நீங்கள் எனக்கு வந்து டிஸ்கார்டில் சொல்லணும். அதை மார்க் பண்ணி அனுப்புங்க, நாங்கள் ரிவ்யூ பண்ணி சொல்கிறோம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ குட் நைட்.